Hi my dear parents and students. நம்ம இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய டாப் கேம்பஸஸ் ஒரு 30 கேம்பஸ் த பெஸ்ட் கேம்பஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எவாலுவேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கேம்பஸில் நீங்கள் படிக்கும்பொழுது டெஃபினட்டாக உங்கள் ஃப்யூச்சர் கேரண்டியாக நல்ல க்ரோத்தில் இருக்கும் அப்படிங்கிறத 200% நம்ம வந்து திட்டவட்டமாக சொல்ல முடியும். ஸோ இந்த டேட்டாஸ் எப்படி சார் சொல்கிறீங்க? ஒவ்வொரு காலேஜும் நம்ம நேரில் போய் பார்த்து விசிட் பண்ணி நம்ம எவாலுவேட் பண்ணுறோம். காரணம் 27 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் நமக்கு இருக்கிறதுனால ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே என்ன இருக்கணும், அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கும்பொழுதே கண்டுபிடிக்க முடியும். அதை தாண்டி கடந்த 9 வருஷமாக நம்ம வந்து நிறைய டேட்டாஸ் எடுத்து அனலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பேசிஸில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் ரெக்கார்டு எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வந்து என்ன மாதிரி இந்த நியூ ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துருக்குறோம். அவங்கள்ட்ட NAC இருக்கா, NBA இருக்கா, NARF ரேங்கிங் இருக்காங்களா, அவங்களுடைய விஷனரி ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்டை கொண்டு போய் அந்த காலேஜில் விட்டுட்டோம்னா அவர் ஜெயிக்கணும். அப்படி ஜெயிக்க வைக்கக்கூடிய சில இடங்களை தான் நம்ம இன்றைக்கி குறிப்பிட்டிருக்கிறோம். ஸோ இந்த கேம்பஸஸ் டெஃபினட்டாக திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியாக இருக்கும் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் டவுட் இல்லை. வாங்க நம்ம காலேஜுக்குள்ளே போகலாம். என்னென்ன பேராமீட்டரில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம கோயம்புத்தூர் காலேஜுக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நம்ம பண்ண போகிறோம். நம்ம சொல்லக்கூடிய இந்த காலேஜஸ் டெஃபினட்டாக எந்த விதமான பயாசிங்கும் இல்லாமல் நேர்மையாக ஒரு ஸ்டூடெண்ட் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம பேசுகிறோம். தமிழ்நாட்டிலேயே ஒரு யூடியூப் சேனல் நேர்மையாக பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நம்ம சேனல் தான். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்காக, ஒரு பேரண்ட் சென்ட்ரிக்காக நம்ம யோசிக்கிறோம். நமக்கு ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ரெண்டாவது பார்ட்டு. நம்ம ஆஸ்பெக்டில் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஸராக நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம பார்ப்போம், பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலேஜ் ரேங்கிங் அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சென்னையில் 14 பேராமீட்டர்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 30 இன்ஸ்டியூஷனை ஃபர்ஸ்ட் லெவலில் பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வரோம். அடுத்து இதே மாதிரி ஒரு 30 இன்ஸ்டியூஷன்ஸை போடுவோம். ஸோ இந்த இதை வந்து 2 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கிறேன். கேட்டகரி 1 அப்படிங்கிறது நம்மளுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய 3 காலேஜஸை நம்ம கேட்டகரி 1 அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். கேட்டகரி 2 அப்படிங்கிறத செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ், அட்டானமஸ் காலேஜஸை கேட்டகரி 2ல் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். நம்பர் 1 அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே கிங்கு தாங்க இவங்க. ஸோ யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய CEG கேம்பஸ் அப்படிங்கக்கூடிய கேம்பஸ் தான் நம்பர் 1. அதில் வந்து நம்ம 3 கான்ஸ்டியூஷன் காலேஜ் CEG, MIT, AC Tech அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். இதில் நம்பர் 1 எப்போவுமே CEG கேம்பஸ் தான். யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 14 பேராமீட்டர்ஸ் எடுத்துருக்கோன்னு சொன்னோம். காலேஜ் கோட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 0001. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், ஒரு காலேஜில் நீங்கள் சேரணும்னு முடிவு பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது காலேஜோட கோட் ப்ளஸ் காலேஜோட நேம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும். வெறும் நேமை வச்சு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எல்லாருமே கேட்குறது அதுதான். 93% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கு. சேலரி வந்து ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 6 லட்சத்துலேருந்து 36 லட்ச ரூபா வரைக்கும் ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படிங்கிறது ஹிட் ஆகிருக்கு. ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்லும்போது குட் ஃபேக்கல்ட்டி ஸ்ட்ரென்த்து, நல்ல ரிசர்ச் கேண்டிடேட்ஸு, ஃபுல் ரிசர்ச் பொட்டன்ஷியல்ஸ், நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அண்டர்டேக்கன் பண்ணி ரிசர்ச் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு காலேஜ். கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 200 to 195 அப்படிங்கும்போது எல்லாமே முடிஞ்சு போயிடும் எனி டிபார்ட்மெண்ட்டு. NARF ரேங்கிங்கில் இருக்காங்க அப்படின்னா எஸ், NARF 20ல் அவங்க இருக்காங்க. NBA இருக்கான்னு கேட்டால் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே NBA இருக்குது. ஸோ அந்த NBA ஸ்டேட்டஸை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பாயிண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. NAC அப்படின்னு சொல்லும்போது A++ வாங்கியிருக்கிறாங்க. யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அதாவது வந்து இவங்க அப்ளிகேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் இவங்க யூனிவர்சிட்டி கேம்பஸ், இவங்க ஒரு அட்டானமி பாடி, 3 அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ் கம்மிங் அண்டர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சார் இந்த காலேஜுக்கு போகலாமா, செல்ஃப் ஃபைனான்சிங் போகலாமா, நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. நிறைய இடத்துல ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்களே அப்படிங்கிற டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காலேஜில் நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ப்ரைடு. நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது என்னென்னா, நிறைய இடத்துல ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் கொடுக்குறாங்களே சார், நம்ம அங்கே போகலாமா, இங்கே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் தானே, கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ்லாம் கம்மியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு காட்டில் வளர்கிற மரம் மாதிரி, நீங்கள் தானாக வளர்ந்துருவீங்க, செமஸ்ட்ராங்க அனுப்பிங்க. சில நீங்கள் செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷனில் போனீங்கன்னு சொன்னால் பூச்செடியில் வச்சு தண்ணி ஊற்றுற மாதிரி, சில நேரம் தண்ணி ஊற்றலை அப்படின்னா காஞ்சி போயிடுவீங்க. ஸோ நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். செல்ஃப்
ட்ரெயின்டாக செல்ஃபாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த இடம். இங்கே படிக்கிறதெல்லாம் ஒரு ப்ரைடு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சஜஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் இந்த 3 காலேஜை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான். அதை தாண்டி உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ், உங்களுக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் நோக்கி நீங்கள் நகரலாம். ஸோ யூ கேன் டிசைட் தட். இண்டஸ்ட்ரி பவர்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு பார்க்கும்போது இங்கே நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குது. எல்லாமே நிறைய கவர்மெண்ட் ஃபண்டட் ரியல் ரிசர்ச் பப்ளிகேஷன்ஸ், பேட்டன்ஸ், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நடந்திருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேம்பஸே சொல்ல முடியும். ஃபின்டெக் லெபார்ட்டரிஸ், டேட்டா செக்யூரிட்டி லேபு, பகவான் சைபர் டெக் லேபு, காம்போசிட் மெட்டீரியல்ஸு, பஜாஜ் ஆட்டோட அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வித் ரியல் ரிசர்ச் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வந்து சிஇஜி கேம்பஸை பற்றி பேச வேண்டாம். கிட்டத்தட்ட அவங்க வந்து 150-200 இயர்ஸ் லெகசி, 1850களில் ஆரம்பித்த கல்லூரி எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு லெகசிங்க. ஸோ நம்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் வரக்கூடிய எம்ஐடி கேம்பஸ் அப்படிங்கிறது. அகைன் காலேஜ் கோட் வந்து 0004ங்க. பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 85% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் அப்படிங்கிறது ஹிட் ஆகிருக்கு. ஹையஸ்ட் பேக்கேஜ் 9 to 40 LPA கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்ச் அகைன் 190 to 199 இங்கே முடிஞ்சிடும். ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டிஸ் குட், பிஹெச்டி ஃபேக்கல்ட்டிஸ், நல்ல சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதே தான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேயும் நிறைய சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இருப்பாங்க. NIRF ரேங்க் அப்படிங்கும்போது 20th ரேங்க்கில் இருக்காங்க. NBA பொறுத்த வரைக்கும் ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து MBA இருக்குது. NAC A++ கிரேடு. உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கேம்பஸ், அட்டானமஸ் கேம்பஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்ல வேண்டாம், ஒரு எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃபேக்ட் அப்துல் கலாம் சார் வந்து இங்கே படித்ததும் உண்டு, இங்கே அப்துல் கலாம் சார் வந்து கிளாஸ் எடுத்ததும் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைடு உள்ள ஒரு இன்ஸ்டியூஷன். இங்கே நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சீமென்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குது, ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 3D பிரிண்டிங், ரொபாட்டிக்ஸு, இம்மர்சிவ் டெக்னாலஜி சொல்லக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ், AR VR மெட்டாவர்ஸ் அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சிஇஜி கேம்பஸில் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ நம்பர் 3 யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் வரக்கூடிய AC Tech கேம்பஸ் அப்படிங்கிறது இது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டெக்னாலஜி கேம்பஸ்னே சொல்ல முடியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத சில கோர்ஸ் தான் இங்கே படிக்க முடியும். இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் மந்திரி. ஏன்னா இதுக்கான காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த காலேஜில் இருக்கக்கூடிய எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து ஒரு டாப் ப்ரையாரிட்டியில் இருப்பீங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடைக்கல, அது வந்து ஒரு சில கோர்சஸ்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது முழுக்க தவறு. இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட்டாக படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் போயிருக்காங்கிறத உண்மை. பிளேஸ்மெண்ட்ஸ் ரேட் அப்படிங்கும்போது 85 to 95% பிளேஸ்மெண்ட் ரேட், 8.5 lakhலேருந்து 40 LPA வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் போயிருக்காங்க. கட் ஆஃப் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 190 185 இந்த கேம்பஸ் முடிஞ்சிடும். ஃபேக்கல்ட்டி ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. NIRF 20ல் இருக்காங்க. NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸு, NAC A++, யூனிவர்சிட்டி அகைன் ஒரு அட்டானமி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டோட ஒரு அட்டானமஸ் கேம்பஸ். இது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பார்க்கும்போது ஃபுட் டெக்னாலஜி சென்டர் ஆஃப் கேம்பஸ், நானோ டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, கிறிஸ்டல் க்ரோத் சென்டர், பயாலஜி அண்ட் இம்யூனாலஜி லேபுங்களுடைய டிஃப்ரெண்டான கோர்சஸ் இங்கே படிக்கிறதுனால சூப்பரான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லவே வேண்டாம், சிஇஜி கேம்பஸ்குள்ளே இருக்கிறதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிட்டிக்குள்ளே சூப்பரான ஒரு கேம்பஸாக இருக்கும். அடுத்து கேட்டகரி 2 நான் இப்போ பார்க்க போகிறது எல்லாமே செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஸ்டியூஷன். இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் இன்ஸ்டியூஷனில் உனக்கு வந்து டாப் கேம்பஸஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வருஷம் 27 இன்ஸ்டியூஷன் நம்ம ரேங்க் பண்ணியிருக்கிறோம். 14 பேராமீட்டர் எடுத்து நம்ம ரேங்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்பர் 1 ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்குறது பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்டில் தான். ஸோ ஒவ்வொரு காலேஜுமே நம்ம பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கட்டும், பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்லேருந்து கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். ப்ளஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் மேண்டேட்டரி டிஸ்க்ளோஷரை என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ தேர்ட் பார்ட்டி எவாலுவேஷன் அப்படிங்கிற பாயிண்ட்டில் சில எடுத்துகிட்டு தான் இந்த பிளேஸ்மெண்ட் டேட்டா பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ நம்ம எடுத்த கேம்பஸில் பிளேஸ்மெண்ட் டேட்டாஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு நிறைய கேம்பஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 90, 95, 80, 85, 60, 65 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி உள்ளே போகலாம். நம்பர் 1 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. உங்களுக்கு வந்து இன்றைக்கி உண்மையிலே டாக் ஆஃப் த டவுனுங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் பட்டி தொட்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே இந்த கேம்பஸ் லாஸ்ட் 5 இயர்ஸில் மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. இயர் ஆன் இயர் இந்த காலேஜ் வந்து ஒரு புது விஷயங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னே சொல்லலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானர் அப்படின்னே சொல்லலாம். இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க சொல்லக்கூடிய ரோட் மேப்பில் நீங்கள் இருந்தீங்கன்னா 100% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். நாட் ஒன்லி பிளேஸ்மெண்ட்டுங்க, உங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எல்லா விஷயம் வளர்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்குது. காலேஜ் கோடு 1399. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 95.8% பிளேஸ்மெண்ட் கிட்ட இருக்குது. சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 60 LPA, ஆவரேஜ் அப்படிங்கும்போது 8.6 LPAங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜாக இருந்திருக்குது. கட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது 196 to 170 கட் ஆஃப்குள்ளே டெஃபினட்டாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் முடிஞ்சிடும். ஃபேக்கல்ட்டி 250+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஆர் டெடிகேட்டட் ஃபேக்கல்ட்டிஸ், நல்ல ஒரு மென்டார்ஷிப் இருக்கக்கூடிய காலேஜ். NIRF ரேங்கிங் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தப்பு, சாரி இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கு. இவங்க வந்து 101 to 150 பேண்டில் வந்து இங்கே NIRF ரேங்கிங்கில் இருக்காங்க. NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு NBA இருக்குது. NAC A+ வாங்கியிருக்கிறாங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கிறாங்க.
ஸோ சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நான் வந்து காலேஜெல்லாம் ரிவ்யூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டே வந்து இந்த காலேஜில் தான் நான் முத பார்த்தேன். ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஃபண்டாஸ்டிக்கான சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் வச்சிருக்காங்க, ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் வச்சிருக்காங்க. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டில் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்த ஃபஸ்ட்டு காலேஜ் இது தான். அதே மாதிரி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் முத வந்து படிக்கக்கூடிய ஃபஸ்ட்டு காலேஜ் இது தான். இன்னும் இந்த மாதிரி இந்த காலேஜை பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். the ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்பஸ் டு லேர்ன். தாராளமாக இந்த கேம்பஸ் நீங்கள் எடுக்கலாம். இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் 360 டிகிரி இவங்க வந்து சூப்பர். நம்பர் 2 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டானமஸ் கேம்பஸ். ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் டாக் ஆஃப் த டவுன் சொன்னால் இவங்க தான். ஜென்சி கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு நல்ல கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸ் வந்து ஐடி செக்டர் மட்டும் கிடையாது, கோரில் சூப்பரான ஒரு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபேக்ட் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அன்கம்பேரபிள் தான் சொல்லணும். ஒரு சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்ல க்ரோத். இந்த வருஷம் கூட பார்த்திங்கன்னா ஏபிபி அப்படிங்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட சேர்ந்து ஒரு ரொபாட்டிக்ஸ் லெபார்ட்டரி வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாசா வரைக்கும் போய் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாஃப் என்ன அப்படிங்கிறத நாசா வரைக்கும் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி, உங்களுக்கு அகடமிக்ஸ் ஆக்டிவிட்டி, ரிசர்ச் ஆக்டிவிட்டி எல்லாத்துலேயுமே வந்து இவங்க நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த காலேஜோட கோட் அப்படின்னு பார்க்கும்போது 1304. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது 97.6% பிளேஸ்மெண்ட்ஸு, 50 LPA ஹையஸ்ட் பேக்கேஜ், 6 LPங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜ். கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கும்போது 194 162 இவங்க கட் ஆஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ஃபேக்கல்ட்டி 200+ ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. NARF ரேங்கிங்கில் 151 to 300 பேண்ட் அப்படிங்கிற பேண்டுக்குள்ளே வந்திருக்காங்க. NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இருக்குது. NAC A கிரேடு வாங்கியிருக்காங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் இங்கே ரொம்பவே நிறையா இருக்குது. குறிப்பான ரொபாட்டிக்ஸ், ABBயான லெபார்ட்டரி, ARVR லெபார்ட்டரி, எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு டிசைன், VLSI, இந்த மாதிரி நிறைய லெபார்ட்டரிஸ் நேரில் போய் நம்ம விட்னஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ டெக்ஸ்டாஸ் இனோவேஷன்ஸ் சென்டர் ஆகட்டும், ஹிட்டாச்சி ஜான்சன் கண்ட்ரோல் சென்டர் ஆகட்டும், இதெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்ட்டரி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஹார்ட் ஆஃப் சிட்டிக்குள்ளே இருந்தாலும் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ்னே சொல்ல முடியும். நம்பர் 3 RMK இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் RMK குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். உங்களுக்கு 3 கேம்பஸ் இருக்குமே, 3மே ஒரே மாதிரியான ரோட் மேப்பில் சூப்பராக போகிறக்கூடிய கேம்பஸ். தமிழ்நாட்டிலே ஒரு பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்டும் சரி, ஏன் ஈவன் ஒரு மேனேஜ்மெண்ட் கூட போய் நேரில் பார்க்க வேண்டிய ஒரு காலேஜ் அப்படின்னு சொன்னால் இந்த RMK குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த கேம்பஸ் வந்து அவ்வளோ க்ளீனான ஒரு கேம்பஸாக இருக்கும், ஒரு லஷ் க்ரீன் என்வரான்மெண்ட் இருக்கும், லெபார்ட்டரி வெல் மெயின்டைன்டு. இங்கே வந்து ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு அப்டேட் ஆகி ஒரு ஹியூமனாய்ட் ரோபோட் வரைக்கும் சரி, இல்லை வந்து ஃபண்டமெண்டல்ஸும் சரி, ரொம்ப ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணக்கூடிய நல்ல சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லேப்புமே இண்டஸ்ட்ரி பவர்டு லெபார்ட்டரி. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயங்கள், அப்புறம் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து 1-to-1 மென்டார்ஷிப் அப்படிங்கிற விஷயங்கள், ஃபுட்டு, ஹெல்த்து கேர் எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு 100% வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் சொன்னால் இந்த RMK குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஸோ இவங்களுடைய காலேஜ் கோட் அப்படிங்கும்போது 1113 ப்ளஸ் இவங்களுக்கு 2 காலேஜோட கோட் இருக்குது. நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். 3ல் நீங்கள் எங்கே படித்தாலுமே யூ ஆர் கிஃப்டட் தான். பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் 85 to 100% பிளேஸ்மெண்ட்ஸ். குறிப்பாக அந்த 100%ங்கிறது இந்த தடவை கோர் இன்ஜினியரிங்கில் மெக்கானிக்கல் 100%, எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 98%. அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு கோரில் வந்து இந்த தடவை பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு. சேலரி பேக்கேஜ் அப்படிங்கும்போது 32 LPAலேருந்து மேக்ஸிமம் வந்து அண்ட் 4 to 6 LPAங்கிறது ஆவரேஜ் LPAவாக இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கும்போது 155லேருந்து 180 கட் ஆஃப் ரேஞ்சில் இந்த கேம்பஸ் இருக்குது. ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது வந்து 300+ ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் இன் நீச் ஏரியாஸில் வந்து அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ட்ரெயின் ஆகிருக்காங்க, FDPs போயிருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பார்த்தினாலும், ஸ்டூடெண்ட்ஸ் கொலாபரேட்டட் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் பார்த்தாலும் ரொம்பவே நிறைய இருக்குது. கேம்பஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் பிளஸ்டு கேம்பஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். NARF ரேங்கிங் அப்படின்னும் போது 151 to 200 ரேஞ்சில் இருக்காங்க. NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸு, NAC A+, அட்டானமஸ் ஸ்டேட்டஸு. இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரின்னு சொல்லும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இண்டஸ்ட்ரியல் பவர் லெபார்ட்டரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், ARVR ஆகட்டும், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், க்ளவுட் கம்ப்யூட்டிங்கு, GIS அண்ட் ஸ்மார்ட் சிட்டிஸ் பில்டிங், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே வெல் எக்யூப்டு லெபார்ட்டரிஸ். இவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து பொறுத்தவரை வள நிறைய ஸ்ட்ரென்த் இவங்க போடாமல் ஒரு கரெக்டான ஸ்ட்ரென்த்தை வச்சு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுற ஒரு பெஸ்ட் கேம்பஸ்னே சொல்ல முடியும். ஸோ டோன்ட் மிஸ் த கேம்பஸ். நம்பர் 4 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல்லேருந்து ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொன்னால் இவங்க தான் ட்ரெண்ட் செட்டர். இன்றைக்கி ஐடியில் வந்து நான் வந்து டு தி கோர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்ல முடியும். அந்தளவுக்கு ஒரு ஃபண்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ் சொல்லலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்ஸி லேர்னிங் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்டே. தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு காலேஜ் தான் இந்த மாதிரி ஒரு மாடலில் வந்து உங்களை வந்து லேர்ன் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்ஸி லேர்னிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஃபின்லாண்ட் மாடல் ஆஃப் லேர்னிங். உங்களுக்கு கேம் அப்படிங்கிற ஒரு மாடல் லேர்னிங் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கிரெடிஃபை அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து இவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நியூ ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் மாடலில் நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் சவிதா காலேஜ் அப்படிங்கிறது தான்.
நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, லெபார்ட்டரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, எல்லாத்துலேயுமே டு த கோர் இவங்க சூப்பரான ஒரு கேம்பஸ், அப்டேட் ஆகிட்டே இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு அப்படின்னு போடும்போது 97% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, காலேஜ் கோடு வந்து 1216, சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது 44 LPA சேலரி பேக்கேஜ், ஆவரேஜ் பேக்கேஜ் போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5.3 LPA வந்து ஆவரேஜ் பேக்கேஜாக இருக்குது. 300+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 160 to 180 கட் ஆஃப் இந்த காலேஜ் கிடைக்கும். NAR ரேங்கிங்கில் 202 300 பேண்டில் இருக்காங்க. NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு இருக்குது. NAC A வாங்கியிருக்கிறாங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்கிறாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது சொல்லியே ஆகணும். NVIDIA AML சென்டர் அப்படிங்கிறத மொதல் இங்கே தான் பார்த்தோம். அந்த அளவுக்கு ஹை கிளாஸான ஒரு லெபார்ட்டரி வந்து இவங்க செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், IoT நீங்கள் என்ன பேர் சொன்னாலும் அது எல்லாமே படிக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெஸ்ட் ஏரியாவாக இந்த கேம்பஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி எம்பெடட் சிஸ்டம் அண்ட் இன்னோவேஷன் சென்டர்ஸ் இருக்குது. QNX எவ்ரிவேர் லேப் அப்படிங்கிற எம்பெடட் சிஸ்டம் லெபார்ட்டரி, வெர்ச்சஸா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லெபார்ட்டரி, எக்ஸ்டெண்டட் AR/VR லெபார்ட்டரி, இண்டஸ்ட்ரியல் மொபைல் அண்ட் மொபைல் ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங்கு, SMT அசம்பிளி. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய பெஸ்ட் கேம்பஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை அடிச்சிக்கவே முடியாது. ஸோ ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேம்பஸ்னால் அது இந்த கேம்பஸ்னே சொல்லலாம். அடுத்த நம்பர் 5, வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சென்னை பெங்களூர் ஹைவேஸில் இருக்கக்கூடிய கேம்பஸ். பெண்ணலூர் இருங்காட்டு கோட்டையில் இருக்கக்கூடிய ஹைவேஸ்லேயே இருக்கக்கூடிய டோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கேம்பஸ். காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1219. ரொம்ப ஸ்டாண்டர்டான கேம்பஸ் இது. ஸோ இந்த கேம்பஸில் பொறுத்த வரைக்கும் 98% உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 47 LPA 7 LPA அப்படிங்கிற பிளேஸ்மெண்ட் வந்து ஹிட் ஆகிருக்கு. கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கும்போது 175 to 193 கட் ஆஃப்ல வந்து இந்த கேம்பஸ் கிடைக்கும். ஃபேக்கல்ட்டி 350+ ஃபேக்கல்ட்டிஸ் உள்ளே இருக்காங்க. NARFல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க, பட் ரேங்கிங்குமே ஹிட் ஆக நம்மளால் பார்க்க முடியல. NBA வந்து பார்த்திங்கன்னா ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ். NACல A+ வாங்கியிருக்காங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் நிறைய வச்சிருக்காங்க. இன்டர்டிசிப்ளினரி சென்டர் ஆஃப் நானோ டெக்னாலஜி, சைபர் செக்யூரிட்டி ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்ட்டரி, சென்டர் ஃபார் கிளவுட் கம்ப்யூட்டிங்கு, காம்போசிட் ஃபேப்ரிகேஷன்ஸ், அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் லெபார்ட்டரி அப்படிங்கிற மாதிரி நிறைய லெபார்ட்டரிஸ் உள்ளே வந்து வச்சிருக்காங்க. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக, ஒரு டிசிப்ளின்டாக, வெல் டிசிப்ளின்டாக படிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜ்னு சொன்னால் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா SVCன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஒரு நல்ல காலேஜாக இருக்கும். ஸோ நம்பர் 6, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஹாரிஸ்ன்னு சொல்லக்கூடிய காலேஜ், தண்டலமில் இருக்கக்கூடிய கேம்பஸ். ஸோ இவங்களுடைய காலேஜ் கூட 1211. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கேம்பஸ், நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ், அட்பார் நல்ல ஒரு காம்படிட்டிவான ஒரு கேம்பஸ். ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை 95% பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னு போகும்போது 54 LPA அப்படின்னு ஹையஸ்ட் பேக்கேஜ், ஆவரேஜாக 5.4 LPA அப்படிங்கிறது. கட் ஆஃப் ரேஞ்ச் போது 190+லேருந்து 175 கட் ஆஃப்ல இந்த காலேஜ் கிடைக்கும். ஃபேக்கல்ட்டி அப்படின்னு போகும்போது 500+ ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இங்கே உள்ளே இருக்கிறாங்க. NARF ரேங்கிங்கில் 151 to 300 பேண்டில் இருக்காங்க. NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்திருக்கு. NACல A++ வாங்கியிருக்காங்க, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் மெஷின் விஷன், CMEங்கிற ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் ஃபார் MEMS மைக்ரோ ஃப்ளூயிட்ஸ், CEMM அப்படிங்கிற ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. IBM சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், அசோக் லைனர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், போஸ் ஜாயிண்ட் சர்டிஃபிகேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. நிறைய இந்த மாதிரி வந்து நிறைய இண்டஸ்ட்ரி பவர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ளே இருக்குது. கேம்பஸ் ரொம்ப வைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். தாராளமாக இந்த கேம்பஸ் ஒரு பெஸ்ட் கேம்பஸாக இருக்கும். நம்பர் 7, ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெஸ்ட் மாம்பரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ், அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1419. இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி 82% பிளேஸ்மெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. 54 LPA ஹையஸ்ட் பேக்கேஜ், ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 5 LPAங்கிற ஆவரேஜ் பேக்கேஜ். கட் ஆஃப் ரேஞ்ச் 175 to 190 கட் ஆஃப்ல இந்த கேம்பஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 250+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் உள்ளே இருக்காங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ். NAR ரேங்கிங்கில் 150 to 200 பேண்டில் இருக்காங்க. NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இருக்குது. NAC A+, ஸ்டேட்டஸ் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு. இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு பார்க்கும்போது சிஸ்கோ அகாடமி சென்டர், சென்டர் ஃபார் ஆட்டோமேஷன்ஸு, டெக்ஸாஸ் இனோவேஷன் சென்டரு, CDAC IoT அண்ட் ரிசர்ச் சென்டரு, AWS அமேசான் வெப் சர்வீசஸ்னுடைய சர்டிஃபிகேட் சென்டர், ஆரக்கிள் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ், இந்த மாதிரி ரெட் கார்ட் அகாடமி, இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு இன்றைக்கி ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் நிறையவே இருக்குது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய படத்தில் நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் பண்ணுறதுலாம் இந்த காலேஜுக்குள்ள நிறைய நடக்கும். ஸோ அப்படி இந்த காலேஜ் தான் நீங்கள் இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெல் டிசிப்ளின்ட் அண்ட் ஸ்டாண்டர்டான ஒரு கேம்பஸ். ஸோ இந்த சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்தவரை இவங்களுக்கு வந்து 2 கேம்பஸஸ் இருக்குது. ஸோ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் ரெண்டுமே இந்த வருஷம் கிளப் பண்ணிட்டாங்க. ஸோ அண்டர் ஒன் ரூஃப் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் கோடு 1419 அப்படிங்கிற இந்த கேம்பஸ். ஸோ நம்பர் 8, சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன், ஓல்டு மகாபலியோட OMR ரோட்டில் இருக்கக்கூடிய கேம்பஸ். இங்கே 2 கேம்பஸ் இருக்குது. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இவங்களுக்கு 2 கேம்பஸ் இருக்குது. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ், இது ரெண்டுமே இந்த மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ சென்ட் ஜோசப் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் 30 years லெகசி உள்ள ஒரு கேம்பஸ். காலேஜ் கோட் அப்படின்னு பார்க்கும்போது 1317 காலேஜ் கோடில் இருக்காங்க. ஸோ வெல் மெயின்டைன்டு, வெல் டிசிப்ளின்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ். ஃபுட்டு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபுட்டு மனசார கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ்னே சொல்ல முடியும். நாட் ஓன்லி தட், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்ட்ஸான
பர்சனலாக லேர்ன் பண்ணுற விஷயங்கள் நம்ம நிறைய இங்கே பார்த்துருக்கோம். ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் ஆகட்டும், இல்லை வந்து அவங்க லேர்னிங் மெத்தடாலஜி, அது எல்லாமே வந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல இடமா இருக்குது. பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்டில் 90% பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி பேக்கேஜ் 47 LPA, ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 5 LP அப்படிங்கிறது இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 150 to 180 கட் ஆஃபில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய உள்ளே இருக்காங்க. ஃபேக்கல்ட்டிஸ் 250+ ஃபேக்கல்ட்டிஸ், நிறைய சீனியர் ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜூனியர் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கிறது மிக்சராக இருக்குது. ஸோ ஃபேக்கல்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது 250+ ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. NIRF ரேங்கிங் 201 to 300 பேண்டில் NBA ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், NACல A+ வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் நிறைய இங்கே இருக்குது. ஹனிவெல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, சேல்ஸ்ஃபோர்ஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸு, காக்னிசன்ஸ் பிக் டேட்டா லெபார்ட்டரி, AICT ஐடியா லேபு, EV லெபார்ட்டரிஸு, ARVR லெபார்ட்டரி, இவங்கள்ட்ட AICT ஐடியா லேபு, EV லேபு, உங்கள் ரொபோட்டிக்ஸ் லேப், இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரி பவர்ட் அண்ட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் கேம்பஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 9 ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கூத்தப்பாக்கம் போஸ்ட், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் கேம்பஸ். காலேஜ் கோட் அப்படின்னு பார்க்கும்போது 1432 காலேஜ் கேம்பஸ், R18 சொல்லுவாங்க. பிளேஸ்மெண்ட் 96% பிளேஸ்மெண்ட். சேலரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது 44 LP ஹையஸ்ட்டு, ஆவரேஜ்னு பார்க்கும்போது 6.5 LPங்கிறது ஆவரேஜ் பேக்கேஜ். கட் ஆஃப் ரேஞ்ச் 178 to 191 கட் ஆஃப் ரேஞ்சில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள ஜாயின் பண்ணுறாங்க. ஃபேக்கல்ட்டின்னு பார்க்கும்போது 150+ ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க. NIRF ரேங்கிங் 201 to 300 பேண்டில் NIRF ரேங்கிங். ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு MBA வாங்கியிருக்காங்க. NACல A++ வாங்கியிருக்காங்க. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கூட. இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரிஸ் இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் காலேஜ் கேம்பஸ்குள்ளே உள்ளே போனாலே அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஐ மீன் லைக் அந்த ஸ்பேஸே வந்து ஃப்ரீ ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் மாடல் 3D டிசைன்ஸ் செட் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய மாடல். இந்த குரோவர் சென்டர் ஃபார் குவாண்டம் ரிசர்ச் அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு புதுசாக க்ரியேட் பண்ணுற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அட்வான்ஸாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை வந்து முத இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கேம்பஸ்னே நம்ம சொல்ல முடியும். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் மெஷின் விஷனில் இருக்கக்கூடிய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் MEMS மைக்ரோ ஃப்ளூயிட்ஸ் சொல்லி CEMங்கிற சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உள்ளே இருக்குங்க. AI அண்ட் மெஷினரி லெபார்ட்டரிஸ், சைபர் செக்யூரிட்டி லேபு, அதே மாதிரி ARVR சிமுலேஷன் சென்டர், VLSI டெக்னாலஜி சென்டர்ஸ், அந்த மாதிரி கரண்ட் நீச் டெக்னாலஜியில் நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கூடிய ஒரு கேம்பஸ்னு சொல்ல முடியும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொறுத்தவரை செமத்தி டெவலப் பண்ணிட்டே இருக்காங்க. சூப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூடிய ஒரு கேம்பஸ்னே சொல்லலாம். ஸோ ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அகைன் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். நம்பர் 10 JN இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கணிகைப்பேர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கேம்பஸ். காலேஜ் கோட் அப்படின்னு பார்க்கும்போது 1126 காலேஜ் கோடு. இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 83% பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட் 24 LPA ஹிட் ஆயிருக்கு. ஆவரேஜாக 4 LP அப்படிங்கிற கிடச்சிருக்கு. ஸோ கட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 168 170 100 கட் ஆஃப்குள்ளே உங்களுக்கு கேம்பஸ் வந்து உள்ள உங்களுக்கு கிடைக்குது. ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் போது குட் ஃபேக்கல்ட்டிஸ் வித் நம்பர் ஆஃப் PhDs நிறைய இருக்கிறாங்க. NIRF ரேங்கிங்குள்ளே 150 to 300 பேண்டுக்குள்ளே இருக்காங்க. NBA வந்து ஆல் எலிஜிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் MBA வாங்கியிருக்காங்க. NACல A+ வாங்கியிருக்குது. அண்ட் அட்டானமஸ் கேம்பஸ் அண்ட் இட்ஸ் ஃபாஸ்ட் க்ரோயிங் கேம்பஸ்னு நம்ம சொல்ல முடியும். இண்டஸ்ட்ரி பவர் லெபார்ட்டரின்னு பார்க்கும்போது Mac IOS லெபார்ட்டரி உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி வந்து உங்களுக்கு இன்டெல் பவர்டு லெபார்ட்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது போக ARVR லேபு, VLSI டிசைன் லேபு, அது மாதிரி AI அண்ட் மெஷின் லேர்னிங்கான ரிசர்ச் சென்டர்ஸு, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சென்டர்ஸ், ரொபாட்டிக்ஸ், 3D பிரிண்டிங், இந்த மாதிரி வந்து நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து இங்கே உள்ளே வச்சிருக்காங்க. இயர் ஆன் இயர் இவங்களுடைய க்ரோத் ரேட் நம்ம கண்டிப்பாக மெஷர் பண்ணிட்டே வரும். இந்த காலேஜ் நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்னே சொல்ல முடியும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், உங்களுக்கு வந்து ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், இல்லை ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், எல்லாமே நல்லாவே டெவலப் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல கேம்பஸ்னே சொல்ல முடியும். ஸோ வேறு என்னங்க, நிறைய கேம்பஸஸ் பற்றி இது மாதிரி நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய டாப் கேம்பஸஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் இந்த அனலிட்டிக்ஸ் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து வரக்கூடிய காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்களை